Hi guys, welcome back to another video. Welcome back to Pratej Vlogs. மம்மி வந்து ஒரு 1 கிலோ சிக்கன் வாங்கிட்டு வந்ததுனால what I'm planning is சிக்கன் ஃப்ரை பண்ணிட்டு சிக்கன் கிரேவியும் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நான் சிக்கன் கிரேவியும் பண்ணுவேன், சிக்கன் ஃப்ரையும் பண்ணுவேன். No, don't interfere in my decision, mummy. பொத்திட்டு வந்து வண்டில இரு. அப்படினா நான் இவ்வளவு நாள் காலையில கூட காய் கூட கட் பண்றதுக்கு கழுவுறதுக்கு வச்சிருந்தேன். மா லீக் ஆச்சு மானிக்கு. தண்ணி எதனா யூஸ் ஓகே. ठीक है डन. சிக்கன் கழுவுறதுக்கு ஒரு பாத்திரம், குக் பண்றதுக்கு ஒரு பாத்திரம். ஓகே, எங்க இருக்கு சிக்கன்? ஓகே, 1 கிலோ சிக்கன். நம்ம வந்துட்டு இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ண போறோம். லாஸ்ட் vlogல பண்ண மாதிரி இல்லாம கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ண போறோம். ஏன் மம்மி குக் பண்ண மாட்டாங்களான்னு யோசிக்கலாம். பிரச்சனை என்னன்னா, எங்க அம்மா வந்துட்டு ஒரே ஸ்டைல்ல குக் பண்ணுவாங்க. அதனால மோஸ்டா நான்வெஜ் கிச்சனுக்கு என்னோட இதுக்கு வந்துடும், பக்கெட்டுக்கு வந்துடும். அண்ட் எல்லாருக்கும் பிடிக்கும் கூட. எஸ், ஹாய், தெரியுதா? 2 motor bus in 1 frame. யா, ஸோ vlog ஸ்டார்ட் பண்ணிட்டேன். போதுமா ஒரு நிமிஷமா? நான் இது கொஞ்சம் டர்மரிக் பவுடர் போட்டு வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் இன்னொரு வாஷ் பண்ண போறேன். ஓகே, இன்னைக்கு நான் 2 டிஷ் பண்ண போறேன். சிக்கன் கிரேவி பிளஸ் சிக்கன் பெப்பர் ட்ரை. வாட் சே? நீங்க என்ன பண்ணி கொண்டிருக்கிறீர்கள்? என்ன பண்ணலான்னு? சால்சா அப்படின்னா இதுக்கு தான் படிக்கடா படிக்கடான்னு அடிச்சு போனுக்கு குத்தி பிரேஸ்லெட் மாதிரிலாம் போடுவாங்கல்ல. ஓ, நீ அப்படி வரியா? டிரான்ஸ்பரன்ட் கேஸ். which color combination? சோ எப்பவுமே சிக்கன் கழுவும் போது சிக்கன் இல்ல, எனி மீட் ஃபார் தட் மேட்டர், சால்ட் இல்ல ராக் சால்ட் போட்டு டர்மரிக் பவுடர் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். உனக்கும் பிளஸ் வியூவர்ஸ்க்கும், நம்மளோட பிரதேஜ் ஆர்மிக்கும். பிரதேஜ் ஆர்மின்னு ஒன்னு கிரியேட் ஆகுமா பாபு நமக்கு? அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டுரு. அது கன்சிஸ்டன்டா போடணும் அப்படின்னு சொல்லுவேன். ஆமா, பிரதேஜ் ஆர்மி எதுக்கு அப்படின்னுவ. கரெக்டா? சோ தேஜுக்கு பெருசா அதுல வந்துட்டு காமெண்ட்ஸ் இருக்காது. என்னது color combinations? If you ask me, only one color for me. Only black, always black. Turmeric powder அப்புறம் இதுவும் போட்டு வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் சும்மா லைட்டா ஒரு அலசல் ஃப்ரெஷ் வாட்டர்ல. நீங்க வந்துட்டு தேஜோட ரியாக்ஷன் நீங்க பார்க்க முடியல. அல்டிமேட்டான ரியாக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்கா. ஸோ இப்போ நம்ம பெப்பர் ட்ரைக்கு இட்ஸ் ஆல்வேஸ் பெஸ்ட் டு டேக் போன்லெஸ். பெஸ்ட் அப்படின்றத விட குட் டு டேக். வாட்ஸ் ஏ பாய்ஸ், நல்லா இருக்கும். எஸ் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். ஆமா, இது வேற கொஞ்சம் பயமா தான்டா இருக்கு. அப்புறம் எல்லாம் ஃபெமினிசம் பேச வந்துருவான். ஆமாவா இல்லையா சொல்லு. ஆமா, என்னம்மா வெறும் போனா வாங்கிட்டு வந்திருக்க, போன்லெஸ்ஸே இல்லையா? அம்மா பாரு, ஆகும்னா அதே 100 ரூபாய், அதுவே 200 ரூபாய். யாரு? நான்லாம் அப்படி இல்லப்பா, நான்லாம் தாராள பிரபு. ஆமா, சொல்லு பாபு, சொல்லு, கரெக்டா சொல்லு. நான் தாராள பிரபுவா இல்லையா? மனச தொட்டு மனச தொட்டு இல்லையா? ஆக்சுவலா டி-ஷர்ட் மாத்தலாம் நினைச்சேன். போன vlogல இதுதான் போட்டுருந்தேன். வீட்ல இருக்கும்போது இந்த மாதிரி டி-ஷர்ட்ஸ் தான் போட்டு சுத்திட்டு இருப்பேன். நான்லாம் என்ன யோசிச்சுட்டு இருக்கேன், நான்லாம் கண்டென்ட் கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரே டி-ஷர்ட்டை போடலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன், பிளாக் மட்டும். ஸோ தட் எந்த காஸ்டியூம் போடணும் வேண்டாம் அப்படின்ற இது மிஸ் ஆயிரும். கம்ப்ளீட்டா இல்ல, ஒரே ஒரு போன் பீஸ் மட்டும் போட்டிருக்கேன், மீதி எல்லாமே போன்லெஸ் பீஸ் தான். ஸோ இப்போ இதை வந்துட்டு மா இந்த நான்வெஜ் கட் பண்றதுக்குன்னு கத்தி இருக்குமே, எங்க அது? இங்க பார். தெரியுதா? ஆனா செம்ம ஷார்ப்பா இருக்கு தெரியுமா? பயங்கர ஷார்ப்பா இருக்கு. பைத்தியம் மாதிரி பண்ணாதுன்னு பைத்தியம் சொல்லுதா? பைத்தியம் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா. பின்றாம். வெளியில கால் எடுத்து வச்ச உடனே சம்பவம் நம்மள தேடி வந்து சம்பவம் பண்ணுது. சும்மா எல்லாத்துக்கும் பாத்திரம் எடுக்கிறதுக்கு இந்த டேபிள வச்சே கழுவிட்டேன். டொமேட்டோ நிறைய கிரேவி வரணும் அப்படின்றதுனால நிறைய தக்காளி. இல்ல, நீ நாட்டி தக்காளி போடும்போது தான் ஸ்வீட் ஆயிரும். ஒரு மாதிரி என்ன சொல்றது, புளிக்க ஸ்டார்ட் ஆயிரும். ஆமா, நான் குக் பண்ணோம் அப்படின்னா எனக்கு எல்லாம் எடுத்து கொடுக்கணும். நான் 2 பேரும் ஆக்சுவலா மேடம் புதினா கொத்தமல்லி போடும்போது நல்ல ஃப்ளேவர் இருக்கு. தேஜு நல்லா குக் பண்ணவா, ஆனா பண்ண மாட்டா. ஏன்னா அது தேஜு.
ஏன் பாபா? அப்ப நீ பண்ணணும். ஆனா மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் இல்ல. I knew this was coming, baby. And I know you will say. Tomato is ready. Now வெங்காயம் கட் பண்ற நேரம். தெரியுதா? வெங்காயம் வந்துட்டு நமக்கு பயங்கரமா தேவைப்படும். ஸோ ஏன்னா இப்போ கொழும்புக்கும் நமக்கு வெங்காயம் வேணும். இட்ஸ் vlogging time. நான் யோசிச்சேன் நேத்தும் பண்ணலையே அப்படின்னு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆட்டோமேட்டிக் ட்ராக்கிங். ஹாய் சொன்னீங்களா தேஜுக்கு? இது வெங்காயம். இது இல்ல vlogல இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருக்கா. இது சிக்கன். அது வெங்காயம். இல்ல கேமரா இதுல இருந்து கழட்டி உங்க தம்பி என்னென்ன பண்றாங்களோ எல்லாம் வீடியோ எடுங்க பாரு. இந்த வாட்டி ஐம் நாட் டூயிங் மை ஸ்டைல். கொஞ்சம் ஜென்ரலா பண்ணிட்டு இருக்கேன். ஜெனரல் ஆடியன்ஸ். யாருக்காக அழுவேனோ இல்லையோ பூபோ, இந்த வெங்காயம் கட் பண்ணும்போது மட்டும் அழுவேன் நான். சரிதான், இங்க பாருங்க என்ன வெங்காயம் அழ வைக்குதுங்க. என்ன வெங்காயம் அழ வைக்குது. தாங்க முடியலையே, என்னால் தாங்க முடியலையே, கண்ணுல தண்ணி வருது, தாங்க முடியல. இந்த வெங்காயம் கட் பண்ணும்போது அழாம இருக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி இருந்தா சொல்லுங்களேன். பழைய ஜோக்கு தங்கதுரையா நீ? என்னை தாளாட்ட வருவாளோ. முடியல தேவையான அளவு என்ன. ஸோ திஸ் இஸ் மை ஃபேவரட் எந்திரம். யூனோ, நான் எப்போ சிக்கன் கிரேவி பண்ணாலும் இந்த கரண்டி இருந்தால் தான் நான் பண்ணுவேன். ஏய் மொட்டை பாஸ், அப்பெல்லாம் ஆட்டினா தெரியாது. வெரி குட். ஒரு அரை ஜார் அளவுக்கு ஒரு ஆட்டி ஊற்ற போகிறோம். பெப்பர் ஃப்ரைக்கும் வச்சாச்சு. கொஞ்சம் கிரேவி அதிகமாக வேணும் அப்படின்றதுனால தண்ணி ஊற்றிட்டு இருக்கேன். ஆட்டோமேட்டிக் ட்ராக்கிங் நல்லா வேலை செய்யுது பாஸ், நல்லா வேலை செய்யுதே. அவர் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் நாட் கோயிங் வேஸ்ட், யூனோ. நல்லா பாயிலிங் ஸ்டேஜில் இருக்கு. சிக்கனை கொட்டிஃபைங். பேசுகிறது கேட்குதே. ஒரு நிமிஷம், கொஞ்சம் மல்டி டாஸ்கிங் பண்ணிட்டு இருக்கேன். ஃபோன் கேஸ்க்கா? பட் ஆனால் இப்போ அது சாம்ஸ் போடும்போது ஃபோன் கேஸ்க்கு அந்த உள்ள தேயாதா ஃபோனுக்கு? ஐ திங்க் இட்ஸ் நைஸ். டாடா சொல்லுங்க. கொஞ்சம் பாயில் ஆகட்டும். எனக்கு மசாலா கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைங்காக இல்லை. ட்ரை ஃப்ரை வந்துட்டு ஓகேவா இருக்குது, நல்லா இருக்குது. இன்னும் குக் ஆகணும். சிக்கன் கிரேவியும் கொஞ்சம் ரெடி ஆயிரும். இன்னும் ஒரு 2-3 minutes. அவ்வளோதான். ஆல்மோஸ்ட் 1 hour. 1 hourல 2 முடிச்சிட்டேன். கொஞ்சம் லேட்டு தான், பட் ஸ்டில். ஏப்பா சுவாடி முடியலடா. சரி ஓகே, அது குக் ஆனதும் நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, டன் பாய், ரெடி. ஓகே, அப்படியே வந்தீங்க அப்படின்னா இதுவும் ரெடி ஆயிடுச்சு. பெப்பர் தூக்கலா ஒரு பெப்பர் சிக்கன் ஃப்ரை. கொஞ்சம் கிரேவியாக யோசிச்சு பண்ண சிக்கன் குழம்பு. ஹவுஸ் த டின்னர்? Really good. ஆனால் அப்போ பேக்ரவுண்டில் வந்துட்டு நல்லா தான் இருக்கு அப்படின்ட்டு. ஓகே, வண்டர்ஃபுல் டின்னர். பாய், see you. யாருக்கு? ஓகே, பாய்.